நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. தமிழ்நாடு வனத்தோட்ட கழகத்தின் 2024-2025 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் பங்கு ஈவுத்தொகையில் மீதமுள்ள 12,887,687 ரூபாய்க்கான வங்கி வரைவோலையை முதல்வர் ஸ்டாலினிடம் அமைச்சர் ராஜகண்ணப்பன் வழங்கினார். நாகர்கோவில் மாநகராட்சி அலுவலகத்தில் சிறப்பு தீவிர திருத்த கணக்கீட்டு படிவம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் பணியினை கலெக்டர் அழகுமீனா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். உடன் மாநகராட்சி ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணா உள்ளார். திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரியின் உடற்கல்வியியல் துறையில் 2021 ஆண்டு முதல் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் த்ரூ மெஷின் லியரிங் என்ற தலைப்பில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். வ.உ.சி நினைவு நாளையொட்டி சென்னையில் அவரது சிலை அருகில் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்துக்கு அமைச்சர் தாமோ அன்பரசன், மேயர் பிரியா மற்றும் பலர் மலர் தூவி மரியாதை செய்தனர். மதுரை தெற்கு மாவட்டம் டி. கல்லுப்பட்டி மற்றும் பேரையூர் பகுதிகளில் எஸ்ஐஆர் தொடர்பாக வாக்காளர்களையும் வாக்குச்சாவடி முகவர்களையும் சந்தித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு அனுபவங்களை கேட்டறிந்தார். நாகர்கோவில் அருகே குமாரகோவில் நூருல் இஸ்லாம் கல்லூரி வளாகத்தில் மாநில அளவிலான சைக்கிள் சாம்பியன் போட்டியை அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்தார். தேனி தொகுதியில் பொதுமக்களை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சந்தித்தார். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் வாக்காளர் கணக்கீட்டு படிவம் நிரப்ப உதவும் சிறப்பு முகாம்களை ராஜன் செல்லப்பா MLA பார்வையிட்டார். சென்னை தியாகராய நகர் அகதீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாத பிரதோஷ நாளை முன்னிட்டு பக்தர்களுக்கு பாஜக சார்பில் மாநில செயலாளர் வினோஜ் செல்வம் அன்னதானம் வழங்கினார். மகாத்மா காந்தி நேரு பிறந்தநாளை ஒட்டி நடந்த பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிவகங்கை மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வ சுரப்பி காசோலைகள் சான்றிதழ்களை வழங்கினார். சிவகங்கையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை கலெக்டர் பொற்கொடி ஆய்வு செய்தார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத சோமவார சங்காபிஷேகம் நடந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை ராஜகம்பால தொட்டிய நாயக்கர் சமூக சங்கலின் நிர்வாகிகளான செந்தில்குமார், மணி, பழனிசாமி, காசிராஜன், சத்தியமூர்த்தி உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுகவுக்கு முழு ஆதரவு தெரிவித்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை தமாக தலைவர் வாசன் சந்தித்து பேசினார். வ.உ.சியின் 89ஆம் குரு பூஜையை முன்னிட்டு நெல்லையில் பாஜக சார்பில் அன்னதான நிகழ்வை மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் துவக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.